ரவீந்திரன் துரைசாமி சுருக்கமா இப்ப அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன். மணியவர்கள் சொன்னது பிரித்தாளும் சூழ்ச்சியை திமுக கடைபிடிக்கலான்றது. வில்சன் சொன்ன முக்கியமான பாயிண்ட், நீங்க அதிமுகவில் இவ்வளவு காலம் இருந்துட்டு திமுகவுக்கு வந்தா அவர் ஆதரவு சக்தி மீண்டும் அதிமுக இபிஎஸ் அவர்களுக்கே போயிடுச்சுன்னா அதிமுக பலம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த அரசியல் எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க என்னோட பார்வையில். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நாம் தமிழர் சீமான் 1% வாக்கு தான் எடுத்தார். மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை பண்ணார். போல்டான விமர்சனம் தான். வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார். 1% தான் கிடைச்சது. இன்னைக்கு அதே நாம் தமிழர் சீமான் அதிமுக பலவீனப்படுத்தி 7% உயர்ந்து 8.2 வந்திருக்காரு. அதுவும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, அதுவும் எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 20% எடுத்தது சாதனை தான். அதே சீமான் எடப்பாடியை தாண்டி புதுச்சேரியில் எடுத்திருக்கிறாரு, கன்னியாகுமரியில் எடுத்திருக்காரு. கூட்டணி இல்லாமலே திருநெல்வேலி டைனமிக்ஸ் மாறி போச்சுன்றீங்க. கண்டிப்பா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. இதுல 7% ஜெயலலிதா ஆதரவு ஓட்டுகள் திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலினுக்கே போயிட்டு, மீதி 7% அண்ணாமலை முயற்சியில என்டிஏன்னு வந்திருக்குது. அந்த என்டிஏக்கு வந்த ஓட்டை எடப்பாடி பழனிசாமி இது பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சில விவாதங்களை நடத்தி சில கருத்தை உருவாக்கி பிஜேபியை தன்னுடைய டேம்ஸுக்கு தக்கன எடுக்கலான்னு பாக்குறாரு. இப்போ பிஜேபி இன்னொரு சிஎம் கேண்டிடேட் ஆட்டு பிஎம்ஓ ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை எல்லாம் இன்னொருத்தர சிஎம் கேண்டிடேட்டா 20க்கு எதிராக 8 ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லும்போது அவர் பிஜேபி முக்கியங்கிற அடிப்படையில் பிஜேபின்னு பேசுறாங்க. அதோட ஒரு கூறாட்டு இவர் கடம்பூர் ராஜி ஜெயலலிதா பண்ணது தவறுன்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றது, இப்ப நீங்க பிஜேபி அதிமுக அவங்க அலைன்ஸா வந்துட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்களோட வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்னது திமுக அப்படின்னு சொல்றீங்க, மணியவர்கள் கேட்டது திமுகவுக்கு ஏன் தேவை அப்படின்ற ஒன்று, பிரிச்சுதான் விளையாடணும்னு நினைப்பாங்கன்றது. திமுகவுக்கு போனா அவருக்கு ஓபிஎஸ்க்கு நெருக்கடி ஆயிடாதா? ஓபிஎஸ்க்கு நெருக்கடிங்கிறது எப்படி அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கிறாருங்கிறதுல இபிஎஸ்க்கு பொருந்துமோ அது ஓபிஎஸ்க்கும் பொருந்ததான் செய்யும். சரி, ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது, அது கொடுத்தா அது ஒரு வெற்றி. வில்சன் எப்படின்னா திமுகவுக்கு கண்டிப்பாக ஓபிஎஸ் அவசியம் கிடையாது. ஓகே, அதுல அவருக்கு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் வராது. தாவேக்கா அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா அந்த கன்சல்டன்சி நடந்திருக்கலாம், ஆனால் தன் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அந்த வெற்றி கூட்டணி நிறைய உரிமை கேட்குறாங்களே, அந்த உரிமைக்கு ஒரு செக் வைக்கிற ஒரு சாணக்கியத்தனமும் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கலாம். ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்தி. ஆமா, கடந்த காலங்களில் நிறைய பேர் பயன்படுத்தினாங்க, ஓபிஎஸ் நிறைய பேர் பயன்படுத்தினாங்க, இப்போ இவர் பயன்படுத்துறாரு. இப்போ ஒருவேளை திமுகவுக்கு இது அட்வான்டேஜா இருக்கலாம், அவர் கூட்டணி கட்சியை கையாளுவதற்கும் ஆடடா இருக்கு. ஒருவேளை தாவேக்காவுக்கு போனாலும் அந்த அலைன்ஸ் பெருசாகலாம். அதுலதான் இப்ப இருக்கிற சிக்கல். எப்படின்னா பிராக்டிக்கலா நீங்க பார்க்கணும், ஓபிஎஸ் கூட்டணிக்கு தாவேக்கா வரப்போதா, தாவேக்கா கூட்டணிக்கு ஓபிஎஸ் போறாங்க. தாவேக்கா கூட்டணிக்கு தான் ஓபிஎஸ் போவாங்க. அப்போ ஓபிஎஸ் பலவீனமானவர் தாவேக்காவோட. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 1.5 கோடி தொண்டர் என்கிட்ட தான் இருக்கிறாங்கன்றாங்க. அதிமுகவை நான் மீட்க போறேன். யதார்த்தத்துக்கு நீங்க பார்க்கணும். யதார்த்தமா கேட்கிறேன் வில்சன், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 5 சீட்டு கொடுத்தா கூட இல்ல நான் ஒரே ஒரு சீட்ல கண்டெஸ்ட் பண்றேன்னு சொன்னதே அவர் என்ன சொல்ல விரும்புறாரு? அப்ப ஏன் விஜய் தலைமை ஏத்துக்க மாட்டாரு? பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அவர் பிரதமர் அவருக்கு தெரியும். சட்டமன்ற தேர்தல் போது அவருடைய ரைட்ஸை புதுசா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கட்சி கிட்ட எந்த அளவுக்கு கிளைம் பண்றாரோ அது அவர் பின்னாடி இருக்கிறவங்க கிரெடிபிலிட்டியும் அந்த உற்சாகத்தையும் இழக்க வைக்குமா இல்லையா? அட்லீஸ்ட் 117 நிப்பாங்களா, இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சது 100 நிப்பாங்களா? துணை முதலமைச்சர் கேட்பாரா, இல்ல முதலமைச்சர் கேட்பாரா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குதுல்ல. எந்த வகையில் பார்த்தாலுமே அவர் ஒரு கால் எடுத்துட்டாரு. அவரோட நோக்கம்ன்றது அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்தணும்னு. அது ஏதோ ஒரு வகையில செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல விஜயன், என்னன்னா ஓபிஎஸ் நிலைமை நான் அவர் மேல நம்ம இறக்கம் தான் படுறோம், இல்லைன்னு சொல்ல, நல்ல மனுஷன். ஆனா என்னன்னா முடிவெடுக்க முடியாத இக்கட்ல இருக்காரு. ஏன்னா தாவேக்காவும் 2 மனசோட இருப்பாங்க, அவங்களும் இவரை சேர்க்கலாமா வானவான்ற எண்ணத்துல இருப்பாங்க. திமுகவும் அந்த எண்ணம், இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுகவும் அந்த எண்ணம். அப்போ அவர் 3 முனை ஒரு இக்கட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. வெற்றி பெறணும்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேற. உங்களை பலவீனப்படுத்துறேன், என்ன நீங்க காயப்படுத்துனீங்க, உங்களை பலவீனப்படுத்தினேன்னா அவங்க எப்படி வேண்டுமானாலும் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓபிஎஸ் அவர்கள் எந்த வாய்ப்பை நோக்கி? கடைசியா நீங்க சொன்னதான், அவருக்கு ஒன்றும் ஜெயிக்கணும்லாம் ஆசை கிடையாது. இன்னொன்று, அவர் அரசியல் வாழ்க்கை பூரா நம்பர் 2 தான் இருந்திருக்காரு. நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி, அன்பழகன் மாதிரி. அவர் ஜெயலலிதா இருக்கும்போது நம்பர் 2, எடப்பாடிக்கு நம்பர் 2. திடீர்னு தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி? சிலர் ஜாதகம் அதுக்கு ஒத்துக்காது. அதான் இப்போ சிக்கல். அதனால் இப்போ அவரோட பிரச்சனை ஜெயிக்கிறதுலாம் கிடையாது. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் எடப்பாடியை பலவீனப்படுத்தணும். அதுக்கு எந்த எல்லைக்கும் அவர் போவார். பட் இப்போ அவர் கூட எவ்வளோ பேர் போவா?
இப்போ அவர் கூட இருக்கிறதே மொத்தம் 2 பேர் தான், மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும். அவங்களாம் என்ன ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா அவங்களால? வைத்திலிங்கத்து மேலே 28 கோடிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் 8 மாதத்துக்கு முன்னால் கூட ரைட்ஸ் நடந்தது கண்டினியூஸாக. ரவீந்திரநாத் வந்து அவருடைய மகன் வந்து அவருடைய லெட்டர் பேட்லேயே மோடி புகைப்படத்தை வச்சுருக்காரு. அவர் எந்த அளவுக்கு அப்பாவோட ட்ராவல் பண்ணுவார் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா? அப்போ ஒரு தனி மனிதன் தானேங்க. ஒரு தனி மனிதன் எப்படிங்க ஒரு அலையன்ஸில் இருக்காரா இல்லையான்னு நீங்கள் சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் ஒரு குறுங்குழுவாவது இருக்கணும்ல. டிடிவி கூட ஒரு பார்ட்டி இருக்குங்க அவருக்கு. அவர் நான் என்டிஏல இருக்குன்றாரு. பார்ட் ஆஃப் ஏஎம், அவங்க கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏல ஒரு பார்ட்னர். நான் பார்ட்னர்னு மட்டும் அவர் சொல்ல, கட்சி ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது. இவர் பண்ண பெரிய தவறு என்ன பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 ஜூலையில் எடப்பாடியால் ஒரு ஓரங்கட்டப்பட்டு வெளியில் அனுப்பும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது ஒரு பேரவை மாதிரியாவது ஆரம்பிச்சிருக்கணும். மாறா அவர் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் மட்டுமே ஏறிட்டு இருந்தார். பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷனை மட்டுமே எதிர்பார்த்து தோத்து போய் நிற்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வே எடப்பாடிக்கு உத்தரவு போட்டு நீங்கள் ஒரு ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருந்தா கூட இவருக்கு என்ன நடந்திருக்கும்? கட்சியில் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பண்ண இட்ஸ் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அப்போ இவர் பண்ண தவறு பொலிட்டிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணாமல் போனது. துரைக்கண்ணா, அப்போ ஒரு தனி நபரா ஓபிஎஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அதாவது காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து வருகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலே பயணித்து வருகிற பெரும்பாலான அடிமட்ட தொண்டர்கள், காலமெல்லாம் இரட்டைலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராதவர்கள், கட்சி பிளவுபட்டு கிடக்கிறதே, இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற உணர்வில் பயணிக்கிறவர்கள். தேனி மாவட்டத்தில் மட்டும் 16,200 கிளை அமைப்புகள் நிர்வாகிகள் இருக்காங்க. பேரூர், நகரம், ஒன்றியம், கிளைன்னு 76% இவரோடு இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து வருவர்கள். தஞ்சையில் 68%, சிவகங்கை, ராம்நாத், தேனி கிட்டத்தட்ட 38% 50% அடிமட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள். நம்ம வந்து பொதுவாக அவரை தனிமைப்படுத்த முடியாது. தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பேசவே முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் தோற்றிருக்கார், பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கார், செல்வி ஜெயலலிதா தோற்றிருக்காங்க. தலைவர்களாக, மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தவர்கள். அரசியல் சூழலில் அப்படி மரியாதைக்குரிய சகோதரர் நம்பகத்தன்மை சொன்னார். இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இவரோடு இணைத்ததற்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைப்பாளர், இணைப்பாளர் ஒன்றுபட்டு நடத்துவோம், ஆட்சியை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியையும் அவரே கபலீகரம் செய்தார். ஆட்சியிலுமே எந்த துறை தொடர்பான விவாதங்கள் வந்தாலும், ஆய்வு கூட்டங்கள் நடத்தினாலும் இவரை புறக்கணித்தார். தொடர் புறக்கணிப்பை சமாளித்து மீண்டும் கட்சி பிளவுபடக்கூடாது என்பதற்காக பொறுமை காத்தார். சரி, அவர் நம்பகத்தன்மையற்றவர் என்கிற பேச்சு நிச்சயமா நம்ம எடுபட முடியாது. எந்த அளவிற்கு அவர் நம்பகத்தன்மையோடு திரு எடப்பாடி இருந்தார் என்பதை உலகறியும். நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். அடுத்து என்ன செய்ய போகிறார் பன்னீர்செல்வம்? காஸ் அண்ட் எஃபெக்ட், அது என்ன செய்வார், அது விளைவு எப்படி இருக்குன்னு சுருக்கமா சொல்லலாம். ரவீந்திரன் துரைசாமி ஆரம்பிக்கல. அதாவது நான் இந்த இடத்துக்குள்ள சகோதரர் மணி கருத்துல இருந்து நான் மாறுபடுறேன். ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் விலகி போறாருன்னா ஒரு அசூரன்ஸ் இல்லாமல் போக மாட்டாருன்னு நான் கருதுறேன். அவர் என்டிஏலேருந்து விலகினா உள்ள அறிவிப்பு வந்து காலையில் ஸ்டாலினை சந்திச்ச பிறகுதான் அவர் கூட்டத்தில் கொண்டு விட்டார் அறிவிக்கிறாரு. அப்போ ஒரு அசூரன்ஸ் அவருக்கு இருக்குது, கொடுத்துருக்காங்க. அகாமடேட் பண்ணிக்குவோம். செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன், அந்த வரிசையில் உங்களையும் எங்களால் அகாமடேட் பண்ண முடியும்னு ஒரு அசூரன்ஸ் இருக்குதுன்னு என்னோட ஒரு ரீடிங்கா அதில் நான் பார்க்குறேன். சோ அதனால அவர் விளையிட்டார். நான் என்னோட ரீடிங்கா பார்க்குறேன். மணி சார், காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ன விளைவு? அது உண்மைதான், நான் ஒன்றும் அதை மறுக்கல. அவர் ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காருன்னா இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட். இது ஏதோ ஆஃபர் பண்ணப்பட்டிருக்கும். கண்டிப்பா இதுக்கான விளைவுகள் வந்து என்னன்றது தெரிஞ்சுதான் அவர் போயிருப்பாரு. மேபி மோடியோட பிளஸிங்ஸ்ல கூட போயிருக்கலாம். ஊனோ வேற என்ன உங்களுக்கு இப்படிதான் யோசிக்க முடியாது. பிரதமரே புஷ் பண்ணி, பிரதமர்னா பிரதமர் இல்ல, பிஜேபியில ஒன்றும் இது ஒன்றும் எப்படின்னா போங்க, எங்கன்னா போங்க, எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். ஒன்றும் பெருசா ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஒரு ஓட்டு தானே, அதனால அது ஒன்றும் சிக்கல் கிடையாது அவங்களுக்கு. பட் அவர் வில்சன் சொன்னது ஒரு பாயிண்ட் ஒதுக்கி தள்ள முடியாது. இதன் மூலமாக வந்து அவங்க எடப்பாடியோட ஸ்டாண்டை வந்து அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. நீங்கள் ஜானகமாக என்ன நடந்தது, அவர் ரவீந்திரன் வந்து செந்தில் பாலாஜி அவங்க லெவல் வேற, இவர் தலைமையிலே இருந்தவர். இவங்க ஜானகம்மாவோட தான் ஒப்பிட முடியும். போய் சேர்ந்து என்னாச்சு, ஜானகம்மா தோத்ததுக்கும் ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு என்ன, ஆன்டி டிஎம்கே தான் ஏடிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க். அதை காம்ப்ரமைஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் செல்லா காசா ஜாதி கட்சி ஆயிட்டு இன்னைக்குள்ள அதிமுக ஆயிட்டு சமநீதியை சூறையாடக்கூடியவங்க இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கிறது என் கருத்து. இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐயா ஓபிஎஸ் வந்து செந்தில் பாலாஜி மாதிரியாவது என்னை சேர்த்துக்கோங்கிற நிலைமையில் இருக்கிறான்றது. ஆனால் திமுக அந்த அளவுக்கு அவர் இறக்காது.
நீங்க அந்த அளவுக்கு நீங்க கிடையாது. அதனால நீங்க ஒன்று உங்க தலைமையில ஒரு அணி உருவாக்குங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு எதிர் முகாமில் போயிருந்தால் ஓட்டு பிரிந்தால் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு யோசனையை அங்க கொடுக்கப்பட்டிருக்கலாம். திமுக சொல்லாமே அவர் தானா போய் தாவேக்காவோடலாம் சேர வாய்ப்பு இல்லையா? இல்ல அதாவது எல்லா விஷயம் பொருளாதாரம் எல்லா பேக்ரவுண்டும் வேணும். அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அதனால நான் சொல்ற வியூகம் நடக்கும். திமுகல 99% அவர் சேர மாட்டார். அந்த கூட்டணி இருக்காது. தாவேக்கா வாய்ப்பு இருக்கு. அதுதான் வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு நெருடல் இல்ல, ஒரு திமுகவுக்கு போக மாட்டார், தாவேக்காவுக்கு போவார். அது விளைவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதான் அரசியல்ல விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஆயுதத்தை கூட கையில் எடுக்கலாம். எதிரியை வீழ்த்தணும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இந்த திருதராஷ்டிர ஆலிங்கன மாதிரி அணைத்து அழிப்பது, ஊடாடி கெடுப்பது என்கிற நிலைப்பாட்டில் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களை ஏமாற்றியதனுடைய விளைவாக அவர் கட்சியினுடைய பிரதான ஆலோசகர் உட்பட அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் 100% அவரை நம்பி பயணிக்கிறவர்கள் இந்த முடிவை எடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்தார்கள். வெளியில வாங்க. ஆமா, இந்த இடத்துல ஒரு டயலாக் சொல்லிடுறேன். 1001 திரைப்படத்துல மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உயிரை காப்பாற்றின உடனே நீங்கள் மட்டுமே எங்களுடைய கன்னித்தீவு நாட்டிற்கு வர வேண்டும் என்ற உடனே இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை தலையாக கருதுகிறார்கள், தலைவனாக இல்லை தலையாக கருதுகிறார்கள், அவர்களை என் உடலாக நான் கருதுகிறேன், உடலை விட்டு தலையை எடுத்தால் உயிர் இயங்க முடியுமா அப்படின்னு சொல்லுவார். எனவே அந்த 100% தொண்டர்களின் கருத்தை ஏற்று திரு ஓபிஎஸ் முடிவு எடுத்திருக்கிறார். அவர் பின்னால் நிச்சயமாக தொண்டர்கள் தனி ஒருவன்றாங்க, துரைக்கர்னா 1000-ல் ஒருவன்றாங்க. பாப்போம் களம் எப்படி போகுது. எப்படின்னா வெறும் கூட்டணி மட்டுமே வெற்றியை நிர்ணயிக்கும் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்னைக்கு 55வது சட்டமன்ற தொகுதியில லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில எடப்பாடி பேசிட்டு இருக்காரு, களத்துல இருக்காரு. அதை பார்க்கணும். ஈரோடு கிழக்குல இருக்காது, சீமாங்கிட்ட பலகீனப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம்.